Hall, hall. Hall, hall.
ஐயா நமச்சிவாய நமக ஓ நமச்சிவாய நமக ஓ நமச்சிவாய நமக. என் தந்தையாகப்பட்டவர் சிவபெருமான் ஆதி கையில விட்டிருக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் 47 சிவர்களும் என் தந்தை சிவபெருமானை பாதத்தை தொட்டு வணங்கினார்களாம். எதற்காக? சிவா நீதான் எங்களை காத்தவன் விழுந்துவித்தான் என்ற காரணம் என்று தெரிவிக்கப்படுது. அசுரர்கள் இன்னர்கள் அதிகரித்து விட்டது, எங்களால் பொறுத்துக் கொள்ளவில்லை. ஐயனே நாங்கள் தான் எங்களை காத்தல் என்று சொல்ல இதை கேட்ட என் தந்தை பரமேஸ்வரன் நான் கொடுத்த வரத்தை நானே அளிப்பது முறையில் சொல்ல கதிகலங்கி போன மாணவர்கள் ஒரு மனதோடு அருவம் உருவம் நிற்க குமரா நீதான் ஒரு குமரனை தந்தன் ஐயனை என்று சொல்ல இதை கேட்ட என் தந்தை பரமேஸ்வரன் மனமிறங்கி தான் 5 முகங்களோடு ஆனா பெண்ணா அழியா என்று தெரியாமல் 5 முகங்களோடு தான் முகத்தையும் சேர்த்து 6 முகங்களாக கொண்டு 6 முகத்திலே நெற்றிக்கல்லிலே 6 தீப்பிழம்புகளை அப்பொழுது 6 தீப்பிழம்பாக ஏவிட்டு சரவண கோயில விட 6 குழந்தைகளாக என் தந்தை சிவபெருமான் கட்டளைப்படி காத்தி பெண்கள் வரவழைத்து என்னை 4 மணியும் பொழுதுடன் ஆதரித்து வந்தார்கள். அப்பொழுது என் தந்தை பரமேஸ்வரன் காத்திய பெண்களோடு வரப்படைப்பினார். நான் வளர்ந்து வரும் தருணத்திலே காத்திய பெண்கள் தாயே அன்னை பராசக்தியே என்று என் தாய் பராசக்தி வேண்டினார்கள். அண்ணவள் வாழ்ந்து வரும் பொழுது அப்பொழுது 6 குழந்தைகளாக இருந்த நான் என் தாய் அன்னை பராசக்தி என்னை உற்று நோக்கி பார்த்தார். என்னால் உன்னால் பேதம் காக்க முடியவில்லை அகிலே, உன்னால் யார்தான் பேதம் காக்க முடியும் என்று என்னை கண்டு அரவணைத்தார் என் தன் பராசக்தி. அப்பொழுது 6 உருவங்களாக இருந்த நான் ஒரு உருவமாகவும் கரங்களாக ஏற்று நின்றேன். அங்குதான் கந்தன் என்ற பெற்றேன். 6 குழந்தைகளாக நாம் வழிபட்ட கரணத்தினால் ஆறுமுகம் என்ற பெயர் என் தாய் அன்னை பராசக்தி தன்னையே வேளாக்கி பொன்னை ஏந்தி என் கையில கொடுத்ததினால் நான் அங்கு சக்தி வேளமணிக்கு பிரணவ மந்திரத்தை தவறவிட்ட பிரம்மதேவனை சிறையில் அடைத்து பிரம்ம சாத்தான் என்ற பெயர் அமைக்கப்பட்டேன். என் தந்தைக்கு மந்திரத்தை ஊதவித்த காரணத்தினால் தகப்பன் சாமி என்ற பெயர் அமைக்கப்பட்டேன். இருந்தாலும் அசுரர்களை அழைத்து தேவர்களை எல்லாம் காத்து வருகின்றேன். தேவர்களுக்கு படை தலைவனாக தேவராக தந்தையாக வைத்திருக்கின்றேன். இருந்தாலும் அசுரர்கள் சிங்கமகன் தாரமகன் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் அழைத்து தேவர்களை காத்து தேவர்களுக்கு படை தலைவனாக இருக்கின்ற என் மாமன் மகளாகிய அமிர்தமணி சுந்தரமணி சொல்லக்கூடிய மூத்தவளாகிய அமிர்தமணியை மணமுடித்து திருப்பரங்குன்றத்திலே குண்டத்திலே மணமுடித்து தெய்வான கந்தனாக காட்சி தந்திருக்கின்றேன். இங்கிருக்கின்ற சுந்தரமணியை மணமுடிப்பதற்காக இந்த கனகாசலத்தை கனக மணமுடிப்பதற்காக காத்திருக்கின்றேன். சேவகானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. என்னை நாடி நாரதர் மகரிஷி வந்து கொண்டிருப்பார் போல தெரிகின்றது. இப்படி ஒரு தேவகானத்தை கேட்டிருக்கின்றீர்களா? இதுவரை கேட்டிருக்க மாட்டீர்கள். ஏன்னா ஐயனோட தேவகானம்
என் காதில் இழுத்துக் கொண்டிருக்கின்றது. முன்பாக ஒரு தேவகானம் கேட்டது, அதனால நான் இந்த நிலைமைக்கே நான் ஆகியிருக்கின்றேன். ஆனா இந்த தேவகாலத்தினால் என்ன நடக்குமோ என்று எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் கமலபாதங்கள் நாரதருடைய கழகம் நன்மையில முடியும் என்று சொல்வார்கள். நீங்களும் இப்படி சொல்றீங்க. பெரிய ஒரு வார்த்தையும் பெருநெல்லிக்காயும் முன்பு கசக்கம் பின்பு இனிக்கும் என்று சொல்வார்கள். இருந்தாலும் என்னை நாடி வந்து கொண்டிருப்பான் போகின்றது. சற்று அவருடைய வருகை எதிர்பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த பதிலும் பொன்கட்டிலில் அரியாசனத்திலே என்னை அரசாண வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓமெண்டலத்திலே பிரணவந்த ஜாடி இடத்தில் கல்லாதவன் உயர்ந்த பெரும் பெரும் இடத்தில்
பேச வைத்தாயம்மா பேச வைத்தாய் அதர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எழுத்தென்னும் கண்டிருந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆட்டம் தந்தாய் ஏற்றம் தரும் புலமையை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். உயிர் தந்து மொழி தந்து குரல் தந்தாய் மொழி தேடி குரல் தந்தாய். ஆலயத்தை தந்து உயிரை வைத்தாய் தேவி. அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதிபகவன் முதலேந்தி உணர வைத்தாய் தேவி. அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இருந்தாலும் தேவகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, சற்று எதிர்பார்ப்போம். தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எதிர்கோலம். அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம். இங்கே ஆயிரம் சூரியன் ஒரு நேரம் இங்கே தங்கமயம் முருகன் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எதிர்கோலம். எங்கு மனம் பரப்பும் பாடைகளே எங்கும் புகழ் மணக்கும் மாலைகளே அங்கே ஈராறு கைகளால் தாமரையே எங்கும் மரும்பும் பொன்னகையே எங்கும் மரும்பும் பொன்னகையே புகழ் எவ்வித தங்கமயம் முருகன் சன்னிதானம் ஆதிமயம் முருகன் எதிர்கோலம். கருணை மலை கருணை மலை பொழியும் அருவிதிகள் அங்கே தாட்சியில் தோன்றுவது விழிகள். முருகா, கண்டா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகா, சடாச்சரா, இந்த நாரதனின் பணிவான வணக்கங்கள். பாருங்கள் அரசே, வணக்கத்துக்குரியவரே களவாணி
என்ன முருகா? கலைவாணி ஈண்டெடுத்த புதுமணி தெய்வலோக சஞ்சாரியே, தாங்கள் வருகைக்கு மிக்க நன்றி ஐயா. இருந்தாலும் தங்களை வாழ்த்தி மனமாற வாழ்த்துக்கிட்டேன் ஐயா. தாங்கள் வந்திருக்கிறதை பார்த்தா என் மனம் ரொம்ப குறிப்பாக இருக்கின்றது. என்ன காரணம் முருகா? தாங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. உன்னை வாழ்த்து வணங்குகின்றேன். இனிதான சுரமான சுரமான
சாவது ஒரு முறை உனக்கு சாவது முழுமை என்பேன் நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை எதை செய்த நீரை உடைத்ததடி பூமியில் நடந்ததடி தங்களை நாடி வந்திருக்கின்றால் இந்த கந்தனை தேடி வந்தால் காரணம் இல்லாமல் வந்திருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு நன்கு காரணம் இல்லாமல் வரவில்லை முருகா. காரணம் இல்லாமல் நீங்க தோரணம் கட்ட மாட்டீங்க. கண்டிப்பா முருகா. அதனால ஏன்னா சத்தியலோகத்திலிருந்து ககன மார்க்கமாக வருகின்ற பொழுது குறிச்சி மலையிலே வேள்வி மலை சேரலிலே திணைச்சோலை மத்தியிலே திணைச்சோலை மத்தியில என்னத்தை அற்புதமான கனி ஒன்றை கண்டேன் முருகா. இப்பயும் கனிதானா? ஆமா முருகா. கனியை கண்டவுடன் முருகா சமர்ப்பணம் என்றது. நாராயணா என்ற வார்த்தை என்கிட்ட வரல. எப்படி வர? என்னை பார்த்தாத்தே உனக்கு கனியாக வந்துருமே. ஆமா முருகா. முன்பாக ஒரு கனியை கொண்டு வந்து நல்ல சிறப்பை தேடி என்னை கோமணத்தோடு விட்டுட்டு போனவரு மீண்டும் இதே வந்திருக்காரு. ஏன்னா ஒரு போட்டி வச்சு எங்க அண்ணனுக்கு எனக்கு யாரு இந்த உலகத்தை சுத்தி வர்றார்களோ, ஆமா முதலில் அவர்களுக்கு தான் இந்த கனி என்று சொல்ல நான் கோபித்துக் கொண்டு அவசரப்பட்டு போய் உலகை சுத்த போக என் அண்ணே தாய் தந்தை சுத்தி வந்து கனியை பெற்றுக் கொண்டான். அத்தோட வீட்டோட அத்தோட தாய் தந்தை தான் உலகம். இன்னைக்கு நீ எல்லாம் எங்க உலகத்தை போய் நினைக்கிற? அதாவது அன்று நடத்திய நாடகம் என்னவென்றால் அது கொண்டு வந்த கனியாகப்பட்டது. ஆமா, கொண்டு வந்த கனிக்கு பெருமை சேர்க்க வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்கு கொண்டு வந்தார் கனி. அந்த கனிய எங்க அம்மாட்ட கேட்கிறாரு, இந்த கனி யார் சாப்பிடுறது அப்படிங்கும் போது என் தாய் பராசக்தி சொல்லி இருக்குது, தாயில் சிறந்த கோயிலும் இல்லையும்பாங்க. தாய் உள்ளத்தோட என்ன சொல்லிருக்குது, சரி வாயில பகுந்து இருவரும் சாப்பிடணும்னு சொல்லிருக்குது. எங்க அப்பா இருக்காரு சிவபெருமான், அது முழுக்கடியா சாப்பிட்டாதான் பலன் உண்டு அப்படின்னு சொல்ல நான் முழுக்கடி வாங்கி போறேன்னு சொல்லி அது நல்ல எனக்கு புத்தி இல்லாம உலக சொந்த போயிட்டேன். தாய் தந்தை பெற்றுக்கொண்டு கனியை பெற்றுக்கொண்டார். அதனால நான் கோபித்துக் கொண்டு தலையை மொட்டையை அடிச்சு கழுத்துல கொட்டையை கட்டி என்ன நெத்தியில பட்டையை தீட்டி என்ன கோமணத்தோட ஆண்டி பரதேசோட அன்னைக்கு விட்டுட்டு போனவரு இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரு கனி கொண்டு வந்திருக்காரு. அந்த கனினால இந்த கோமணமா அது மிஞ்சுமா? அது கூட அவர வேண்டிய காலம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா முருகா, இந்த கனியாலம் இல்லாம இதே அவுத்து புட்டி நீங்க. ஆமா முருகா. எப்படி கேட்டீங்கன்னா, எப்படி அண்ணனுக்கு தம்பிக்கு மூத்தவன் மோளையாக இருந்தாலும் இளையவன் காலாக இருப்பான், சரி அப்படி என்பது பழமொழி. இருவருமே ரெண்டு பேத்துக்குமே அறிவு சிறந்ததுதான். ஏன்னா உலகம் பூரம் தாய் தந்தையினுடைய புகழ் பரவி இருக்கிறது நீங்க காட்ட போனீங்க, உண்மைதான். ஆனா தாய் தந்தை மட்டுமே உலகம் என்று உங்களது அண்ணன் காட்டினான். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமல்ல. அதனால் நீங்கள் கோபப்பட்ட காரணத்தினால் அதற்கு ஒரு படைவீடு கிடைத்தது, உண்மைதான். அது இன்று கண்டு வந்த கணியினால் தாங்களுக்கு ஒரு படைவீடு
அப்படியா? ஆமா முருகா. அன்னைக்கு ஆ, எங்க அண்ணன் மட்டும் அந்த கடி சாப்பிடலன்னு வச்சுக்க, அந்த படை வீடு எனக்கு கிடைக்குமா? கிடைச்சிருக்காது. எங்க அண்ணனாலதான் எனக்கு பெருமை. கண்டிப்பா. இப்போ வந்து சாமி என்னைக்குமே உலகத்துல முதல் கடவுள் போல விநாயகர் சொல்லுவாங்க. எங்க அண்ணனுக்கு அப்புறம் தான் நானு. எங்க அண்ணன் முன்னாடி உட்காந்துருப்பாரு. என்னை எங்க அண்ணனை பார்த்துட்டு என்னை பார்க்க வரணும். எங்க ஆலயத்துக்கு போனாலும் அது மாதிரி அண்ணனுக்காக விட்டு கொடுத்த கந்தன் அப்படின்னு உடறணும். யாருதுரே இப்ப கனி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆமா முருகா. இப்படி அழகா இருக்குமா? வந்த கனி முருகா. நல்லா கண்டு வந்திருக்கிறீங்க. அற்புதமான கனி முருகா. நீங்க பாத்துக்கீங்க. பார்த்தேன் முருகா. நீங்க பார்த்துட்டு அதையும் நான் பார்க்கணுமா? முருகா, நான் பார்க்காமல எப்படி நீங்க பார்க்க முடியும்? ஏன்னா பார்த்து வந்ததே நான் தானே சொல்றேன். நீங்க தானே? ஆமா. அப்படின்னா அந்த கனிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கண்டிப்பா சிறப்பான அந்த சிறப்பை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம். முருகா முருகா முருகா, ஒரு பூங்கடியை கண்டு மனம் பூரித்தே நான் கணித்தேன், நான் கணிந்தேன். அடியில்லாத கனியை இக்கடமே கொய்யாமல் பெய்தனைத்து கொள்கிறே, கொய்யாமல் கொய்தனைத்து கொள்கிறே. உள்ளம் உருகுதையா முருகா, உன்னடி பார்க்கையிலே முருகா உள்ளம் உருகுதையா முருகா, இப்படி காண்கையிலே அண்ணி அணைத்திடவே, அண்ணி கடத்திடவே எனக்கு ஆசை பெருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா. பாடி பரவசமாய் உன்னையே அதில் தோணுதையா
அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்கு ஆசை பெருகுதப்பா முருகா முள்ள முருகுதையா முள்ள முருகுதையா அப்படி முக்கணிக்கும் சிறப்பான கனியை கண்டு வந்தேன் முருகா. அப்படியா? ஆமா முருகா. அப்படி என்றால் அந்த கனியினோட சிறப்பு மாங்கனிக்கும் தேங்கனிக்கும். ஆமா முருகா. முக்கணிக்கு சிறந்த கனி. ஆமா முருகா. மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பார்த்திருக்கிறீங்களா? அதுக்கு மேலே இனிக்குமா? அப்படி ஒரு கனி இருக்குமா? இருக்கத்தான் செய்யும். தாக்கமண்ட மோனியே ரொம்ப நன்றி. நாரதர் பார்த்து வந்திருக்கிறது கனி நீ நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருமே பேசுறது புரியவே இல்லையா? இல்ல தெரியலப்பா. நாரதர் நன்றி முருகா. எனக்கு தெரியும் என்னை சோதிக்கலாம்னே நீ வந்திருக்கிறீங்க. இதுவரை நீ பார்த்து வந்தது கண்டிப்பா முருகா. அப்படி சொல்லுங்க. அன்று ஆதியில கொடுத்த வாக்கு முருகா பாதி நிற்கின்றது. பாதியில் நிற்கிறது. ஆமா, அவளை மனமுடிக்க வேண்டும். ஆதியில் கொடுத்த வாக்கு ஆறுது கொடுத்தேன். அமிர்தவள்ளியும் பணம் முடித்தேன். சுந்தரவள்ளிக்கு கொடுத்தேன். அந்த சுந்தரவள்ளி கொடுத்த சுதந்திரமாக திரிகிறார். சுதந்திரமா விடவே கூடாது. ஆமா, ஆகையினாலே அவளை கடிமணம் என்னும் திருமணம் முடிக்க வேண்டும் முருகா. கழக மனம் முடிக்க வேண்டும். அப்படி என்றா வேடுபுராக சொன்னோம். ஆமா அம்மா நான் தான் மாப்பிள்ளை சொன்னீங்களா? எவ்வளவோ சொன்னேன் முருகா. என்ன சொன்ன? உள்ளத்தில் ஆசை வச்சிருந்தாலும் வெளியில ஒரே பேச்சு முருகா. என்ன பேச்சு? என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. கடைசியில எனக்கு பட்டம் வேற கொடுத்து விட்டாங்க. உனக்கு ஒரு பட்டம்? என்ன பட்டம்? கூட்டி கொடுத்தவன் கேட்டு விட்டாங்க. அன்பையும் அறிவையும் கூட்டி கொடுப்பேன் சொல்லி பார்த்தேன். ஆனா தாங்களால் அது நிறைவேற வேண்டும். அப்படியா? ஆமா முருகா. நாரதரே முருகா, உங்கள் வார்த்தைக்கு இணங்கி உனது அந்த அப்படி சொன்னபட நான் அவனை காப்பாத்துறேன். அப்படி திருமண கோலத்தில் இருக்கின்ற பொழுது பாமாலை பூமாலையோடு நான் வருகிறேன் முருகா. ஒரு சவரத்தை நான் நிறைவேற்றிட்டேன். அந்த வள்ளியை இப்பொழுதே வேடனாக சென்று அப்படி வேறு ஒரு இடத்துல தானே பிறந்திருக்கிறா. நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ கவலைப்படாத. என்ன? சரியா முருகா. நீ காலையில என்னத்தோட வரீங்க? 3ஓட வரீங்க. ஆமா, 10 சாமி. பத்தாது. பாமாலை 2 பூமாலை 1. அதத்தான் நானும் சொன்னேன். தொண்டெல்லாம் வலிக்குது. பத்தாதுல. அதனால அது இப்படியே வாங்க. இப்பொழுதே ஒரு தெய்வ காலங்களை வைத்துக் கொண்டார்கள். நான் வேடுவனாக வருகிறேன். கண்டன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும்
நமக நாராயண நமக நாராயண நமக. அது கழகத்திற்கு இன்று வழி கிடைத்து விட்டது. இன்னும் மாலை சுடுவதோடு வேலை முடிகிறது. அப்படி பார்க்கின்ற போது இந்த பெண்மகள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? கடல் அலை கடல் அலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை ஊர் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பிரியா விடைபெற்று மறவாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் பக்கா கலைஞர்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சால் என்னவாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடுகிற